78 ஆண்டுகள் ஆகி 79வது சுதந்திர தின விழாவுக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். நம் மத்தியில் இருக்கும் நம்முடைய பொருளர் திரு காட்வின் அவர்கள் ஜெபித்து திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய 79வது ஆண்டவரே இந்த சுதந்திர நாளில் அன்றும் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, இந்த தேசத்தை நீ மட்டுமே ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு அடைக்கலமான இடமாக நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த சுதந்திர தின நாளை நாங்கள் அனுசரிக்கும் பொழுது உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடகர்களோடு சேர்ந்து பாடுவோம்.
திருமுறை பாடம் ரோமர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நூல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி எந்த அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறன. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க விரும்பினால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்பதே. இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வைப்பார்கள். அதற்குரிய மரியாதையை திருச்சபையார் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध मराठा द्राविड़ उत्तर बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलति तिरंगा। तव शुभ नामे गाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। சுதந்திர தின உரை நம்முடைய செயலர் அவர்கள். அனைவருக்கும் எனது 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
ஆங்கிலேய அரசின் அடிமைத்தனத்தை அடியோடு அகற்றவும், அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அஞ்சா நெஞ்சுடனும் அளவில்லாத நாட்டு பற்றுடனும் நாட்டு சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் நாள். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், அக்கா அக்கா என்றே நீ அழைத்தால் கொண்டு வந்து கொடுப்பதற்கு சுக்கா மிளகா சுதந்திரம் என்று பாடினார். போராடி கிடைத்தது விடுதலை. தான் வாழ வேண்டும் என்று எந்த தியாகியும் நினைக்கவில்லை. தன் நாடு வாழ வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வையும் தனது குடும்பத்தையும் தனது சொத்தையும் இழந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் பெயர்களை நினைத்து பார்ப்போம். தேசிய கொடி கயிறில் ஏறவில்லை, நமக்காக நம்ம நாட்டுக்காக உயிர்த்த தியாகிகளின் உயிரில் ஏறுகிறது. காந்திஜி, கக்கன்ஜி, நேருஜி, நேதாஜி, காமராஜி, வஉசி, மாப்போசி, பெரியார், அம்பேத்கர், பூலித்தேவன், திலகர், தீரன் சின்னமலை, திப்பு சுல்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன், செண்பகராமன், சர்தார் வல்லபாய் பட்டேல், பாரதியார், வேலு நாச்சியார், சிவா, தோழர் ஜீவா, மருது சகோதரர்கள், இவர்களை பற்றி, தியாகத்தை பற்றி நமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ சுதந்திர போராட்ட வீரர்கள் கேடி பால் ராமசாமி, அகஸ்டின் ரல்லாராம், கன்னியாகுமரி மாவட்ட கேப்ரியேல், தூத்துக்குடி மாவட்ட மாசிலாமணி, அவரது மனைவி ஜெபமணி எம்எல்ஏ தம்பதியராக போராடியார்கள். தூத்துக்குடி வீரபாண்டியப்பட்டினம் வீரபுருஷன் தியாகி வலேரியன் பெர்னாண்டோ, தியாகி ரோஜ் விக்டோரியா, பெஞ்சமின் ரோசாப்பூர் ஆசா, மதுரை ஜார்ஜ் ஜோசப், பிஎஸ் அசரியா என்ற ஐஎம்எஸ் என்எம்எஸ் நிறுவனர் பேராயரின் பெயரும் வரலாற்று புத்தகத்தை இருப்பதில் நான் படித்தேன், மகிழ்ந்தேன், வியந்தேன். 8ஆம் வகுப்பு தேர்வில் கேசரி லாலா லஜபதி ராய் சிறு குறிப்பு வரைகை என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்கு மாணவன் எழுதிய பதில் 4 பேரும் இனிய நண்பர்கள் என்று எழுதுகின்றான். 4 பேரும் ஒரே பெயர் கொண்ட ஒரு தியாகி என்பதை கூட தெரியாத மாணவர்கள், இளைஞர்கள் வாழும் நாடு இது. ஒரு தியாகியின் பெயர் கூட தெரியவில்லை. 1930ஆம் ஆண்டு லாலா லஜபதி ராய் அவர்கள் ஊர்வலமாக இலங்கை நம்முடைய இந்திய சுதந்திரத்திற்காக போராட ஊர்வலமாக செல்லும்போது டிஎஸ்பி ஸ்டாண்டர்ஸ் என்பவர் அவருடைய நெஞ்சிலே அடிக்கின்றார், தடியை வைத்து, இல்லை துவைத்து எடுக்கின்றார். 18 நாட்கள் கழித்து லாலா லஜபதி ராய் மரித்து விடுகின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் 3 இளைஞர்கள், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்ற 3 இளைஞர்கள். அவர்கள் பார்த்ததும் அவர்கள் முடிவு செய்தார்கள், அந்த டிஎஸ்பியை சுட்டு கொண்டு விடும் என்று. அதே போல நினைத்தது போல அந்த டிஎஸ்பி ஸ்டாண்டர்ஸ் சுட்டு கொல்லப்படுகின்றான். நான் வன்முறைக்கு வக்காலத்து வாங்க வரவில்லை, ஆனால் அதே சமயம் அவருடைய வீரத்தை பாராட்டுகின்றோம். 3 கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. கருணை மடும் போட மாட்டோம் என சொல்லிவிட்டார்கள். தூக்கிலிடப்படுவதற்கு முன் 1 வாரம் கைதிகளின் உடல் எடை பார்ப்பார்கள். 1 வாரத்திற்கு. ஏனென்றால் அதற்காக தயாரிக்கப்படுகின்ற இந்த கொடி அந்த அளவுக்கு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக 1 வாரம் எடையை பார்க்கின்றார்கள். பகத்சிங் எடை கூடிக்கொண்டே போகின்றது. 1 வாரம் கழித்து அந்த இராணுவ தளபதி கேட்கின்றான், ஏன் உன்னுடைய எடை மட்டும் கூடுகிறது என்று. அவன் சொன்னான், என் நாட்டிற்காக நான் என் உயிரை கொடுக்க போயினேன், இந்த பூரிப்பில் என்னுடைய உடம்பு உப்பு விட்டது, நான் படித்து விட்டேன் என்று. எப்படிப்பட்ட தியாகம்! இறுதி வரை உறுதியாக இருந்த அந்த 3 இளைஞர்கள். இன்றைய இளைஞரின் நிலை என்ன? செல்போனில், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்து, இன்று ஒரு நாள் மட்டும் தேசிய கொடியை ஸ்டேட்டஸில் வைத்து 24 மணி நேரத்தில் மறைந்து விடும் நாட்டுப்பற்று போல நம்முடைய இளைஞர்களின் நாட்டுப்பற்று மறைந்து விடுகிறது. வருத்தத்தோடு சொல்லுகின்றேன். நம்மிடத்தில் என்ன பற்று இருக்கிறது? டீ பற்று, காஃபி பற்று, மீன் பற்று, மட்டன் பற்று, சுக்கன் பற்று, சிக்கன் பற்று, செல் பற்று, நகை பற்று, உடைப்பற்று, சோத்து பற்று, பீஸா பற்று, இதெல்லாம் வெற்று பற்று, வேஸ்ட் பற்று. தேசப்பற்று மட்டும்தான் டேஸ்டான பற்று என்பதை நாம் உறுதி எடுப்போம். பெண்கள் சுதந்திரத்திற்காக பாட்டுப்பட்ட வரலாறு தெரியுமா?
வீட்டில் வெண்கல பாத்திரம் கழுவிய பெண்கள் இன்று விண்ணில் விண்கலத்தில் செல்லுகின்றார்களே, இது நாம் பெற்ற சுதந்திரத்தின் அடையாளம் அல்லவா? 16 வயது நிரம்பிய தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவிலே டர்பன் நகரிலே காந்தியோடு கூட 1930ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி 1913ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி காந்தியோடு ஊர்வலமாக செல்லுகின்றால் ஒரு பிரிட்டிஷ் இராணுவக்காரன் காந்தியை நோக்கி சுட குறிப்பார்க்கின்றான். உடனே அவள் சொல்லுகின்றாள், என்னை சுடு அல்லது கொடு சுதந்திரம் என்று வீரமோடு கத்தினாள். அவளை அடிக்கின்றார்கள். அவள் சிறைச்சாலைக்கு செல்லப்படுகின்றால் 3 மாதம் சிறை. வெளியில் வந்தபோது மரித்துவிடுகிறாள். அவளுடைய வயது 16. இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் விட்ட முதல் பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை என்பதை மறந்து விடாதீர்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நம் அனைவருக்கும் தெரியும். அந்த அம்மா லண்டனில் பட்டம் பெறுகிறார்கள், டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் பெறுவது அந்த நாட்டு கொடியை, அந்நிய நாட்டு கொடியை, தேசிய கொடியை கையில் ஏந்தி கொண்டு சென்றுதான் அந்த பட்டத்தை பெற வேண்டும். அது சட்டம். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, என்னுடைய நாட்டு தேசிய கொடியை நான் கையில் ஏந்தினால் எனக்கு பட்டம் தா, இல்லை வேண்டாம் என்று இந்த பட்டத்தை வாங்க மறுத்திட்டாலே. இப்படிப்பட்ட பெண்கள் நாழ்ந்த நாடு நம் நாடு. சென்னையிலே ஆர்யா என்ற ஒரு இளைஞன் சென்ட் ஜார்ஜஸ் அந்த கோட்டையிலே, சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே இரவோடு இரவாக இராணுவ வீரர்களோடு கூட அந்த குடியிருப்புக்குள் புகுந்து இரவோடு இரவாக அந்த உயரமான கம்பத்தில் ஏறுகின்றான். தான் தயாரித்து வைத்த ஒரு கொடியிலே வந்தே மாதரம் என்ற ஒரு எழுத்தை மட்டும் நடுவில் எழுதி பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி விடுகிறான். அவனுடைய வீரம் என்ன! நமக்குள் தான் இருக்கிறார்கள் எட்டப்பர்கள். அடுத்த நாளை காட்டி கொடுக்கின்றார்கள். அவன் சிறைக்கு செல்கின்றான். இப்படிப்பட்ட வீரர்கள், இளைஞர்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. நிறைவாக ஒரு நிகழ்வை கூறி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு இராணுவ வீரன் விடுமுறை முடிந்து மீண்டும் எல்லையை பாதுகாப்பதற்காக தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கின்றான். தனது இளமையான இனிமையான மனைவியுடன் அன்போடு சொல்லுகின்றான், என்னை ஒரு முறை இறுக பற்றிக்கொள் என்று சொல்லுகின்றான். ஏனென்று மனைவி கேட்கின்றாள். இராணுவ வீரன் சொன்ன பதில், இன்று பெட்டியுடன் செல்லுகின்றேன், வரும்போது பெட்டியுடனும் வரலாம், பெட்டிக்குள் வைக்கப்பட்டும் வரலாம். இன்று தேசிய கொடியை சட்டையில் குத்தி செல்லுகின்றேன், நான் வரும்போது தேசிய கொடியால் போர்த்தப்பட்டும் வரலாம். இன்று நான் நடந்தும் வரலாம், வீர மரணம் அடைந்த என்னை நாளை 4 பேர் சுமந்தும் வரலாம். போய் வருகிறேன் என செல்லமே கூறி நமது இராணுவ வீரர்கள் சென்றுகிறான். நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக, குடும்பத்திற்காக தினமும் ஒரு முறையாவது இறை வேண்டல் செய்யுங்கள். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வல்லரசாக நல்லரசாக இந்தியா விளங்க இறைவன் அருள் புரிவாராக என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்து நம்முடைய மூத்த இந்த சிறப்பான நாளிலே ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கி எப்போ நேரம் கிடைக்குதோ பெற்றோர்களாக அல்லது தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் ஒரு தேசிய கொடி போட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே என்று அனுப்புவதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகளோடு இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பெற்றோம், குறிப்பாக இன்று நாம் அடிமைகள் அல்ல, சுதந்திரமாய் வாழ்வதற்கு காரணம் யார் என்பதை உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறிய வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களோடு பேச வேண்டும். ஏன் இன்று இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை அவர்கள் டெக்ஸ்ட் புக்கிலேருந்தே தெரிந்து கொள்வதை விட, ஏன்னா இப்போ அதெல்லாத்தையும் மாற்றுறாங்க. கோட்ஸே விடுதலை வீரராக கருதப்படும் ஒரு சூழ்நிலை இந்த காலம். நான் சொல்கிறேன் என்று தவறாக நீங்கள் எண்ணக்கூடாது. அப்படி சரித்திரத்தை புரட்டி
தங்களுக்கு சாதகமாக சரித்திரத்தை அவர்கள் எழுதும் ஒரு சூழ்நிலை. ஆனால் உண்மை என்பதை உணர்ந்த நீங்களும் நானும் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும். நாட்டை குறித்தான ஒரு கரிசனையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது ஒன்று இன்று நீங்கள் செய்தால் போதும். அது உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிடும். அவர்கள் பிற்காலத்திலே வளர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சுதந்திர தினத்தை கூறுவார்கள். நான் அதற்காகத்தான் பிள்ளைகளை என்னோடு இந்த கொடியேற்றத்திலே அவர் என்னோடு அழைத்தது காரணம் அதான். ஏன் பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, ஏன் பாஸ்டர் கொடி ஏற்றினார், இதெல்லாத்தையும் நீங்கள் கிளியராக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல தவறிவிட்டால் நான் எந்த நாட்டை சார்ந்தவன் என்று நம்முடைய இந்திய பாரம்பரிய பண்பாட்டை, மேன்மையான பண்பாட்டை நம்முடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடும். அவர்களுடைய அடையாளத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள். எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த பணியை செய்ய உங்களை நான் அழைக்கிறேன். இந்த நாட்டிலே நாம் ஒரு பிரஜைகளாக இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி, சுதந்திரத்தோடு நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யோசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி, நம்முடைய முன்னோர்களுக்காக அவர்களுடைய தியாகத்திற்காக நாம் நன்றி செலுத்தி கடந்து செல்வோமாக. தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும்படியாக நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுதந்திரம் எப்படி வந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பின்வரும் சந்ததியினரும் அந்த வரலாற்றை ஒரு நாளும் மறக்காமல், அந்த வரலாற்று பின்னணியில் இன்னும் இந்த நாட்டு வளர்ச்சிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள பிள்ளைகளுக்குள் அந்த நாட்டுப்பற்றை ஏற்படுத்தும் ஒரு பெற்றோர்களாக நாங்கள் இருக்கவும், பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுப்பற்றோடு வளர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நாட்டையும் இந்த சுதந்திரத்தையும் மதித்து வந்த உடைய அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய குடும்பத்தை நீர் வழி நடத்தும். இந்த விழாவை பொறுப்பேற்று எல்லா ஏற்பாடுகளை செய்த குருசேக அங்கத்தினர்களுக்காக, செயலர் பொருளருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதும், அவர்களோடு இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் பணியாற்றுவதும் எங்களுடைய கடமை என்பதை உணர்ந்து இங்கிருந்து செல்ல நீர் அருள் புரிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது இனிப்பு வழங்கப்படும். அதற்கு பிறகு நீங்கள் இனிப்பை பெற்றுக்கொண்டு வடை காஃபியை நீங்கள் பருகி உங்கள் இல்லத்திற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். God bless you friends.
உங்களை எடுத்துருவாங்க.